மத்திய மாகாண சுற்றுலா அபிவிருத்தி நடவடிக்கை குழு கூட்டம் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவன் ரணசிங்க தலைமையில் நடைபெற்றது. மத்திய மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. கண்டி மாவட்ட அரசாங்க அதிபர் இந்திக்க உடவத்த அரசு அதிகாரிகள் சுற்றுலாத்துறையில் உள்ள ஒரு பிரிவினர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இப்போது வரை மத்திய மாகாணத்தில் பாரிய சுற்றுலாத்துறை செயற்றிட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசேடமாக நமக்கு தெரியும், கண்டி என்பது வரலாற்று ரீதியான உலக மரபுரிமை பெற்ற நகரமாகும். அந்த உலக மரபுரிமையை பாதுகாப்பதற்காக சுற்றுலாத்துறை, நகர அதிகார சபை, ஏனைய நிறுவனங்களை இணைத்துக் கொண்டு செய்யப்படும் இந்த அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பில் கலந்துரையாடினோம். தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகளை இங்கு ஈர்ப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கும் குறைந்த காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய செயற்றிட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடினோம். அதேபோன்று இந்த மாத இறுதியில் பெரஹரா ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த பெரஹராவை பார்வையிடுவதற்காக உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகள் கண்டிக்கு வருகை தர உள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் வியாபாரங்கள், பொருட்களுக்கு அதிகளவான விலைகள் அறவிடல் போன்றவை நடைபெறுகின்றமை தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடினோம். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இவ்வாறானவர்களிடமிருந்து சுற்றுலா பயணிகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பிலும் நாங்கள் கலந்துரையாடினோம். சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் போது பல நிறுவனங்கள் ஒன்றிணைந்தே செயற்படுகின்றன. உதாரணமாக கூறினார், வனவள, வன பாதுகாப்பு, மகாவலி, வீதி, இவ்வாறு பல நிறுவனங்கள் இதனுடன் தொடர்பட்டுள்ளன. இந்த நிறுவனங்களை ஒன்றிணைத்துக் கொண்டு எமது பணிகளை முன்னெடுப்பதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்றை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம்.